வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிரான் பிரேக்கரை பற்றி தான். பிரான் பிரேக்கர் ஃபைனலி பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறாரு. ஆனால் இப்போ இல்லை, அடுத்த மாதம் ஒரு சாம்பியன்ஷிப்பாக மோதுறதை இப்போவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது ஏன் அண்ட் இவ்வளோ பெரிய வாய்ப்பு அவருக்கு எதுக்கு, இதெல்லாம் பற்றி தான் நீங்கள் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ண மூலியமாக தினமும் போட்ட திங்ஸில் தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. முதலாவது, பால் ஹேமன் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு தீர்க்கதரிசி தான். இந்த ஓராக்கள் அப்படிங்கிறதுக்கு தமிழ் அர்த்தம் அப்படிங்கிறது தீர்க்கதரிசி, வருங்காலத்தை சொல்கிறவர். அவர் டபிள்யூபிள்யூ ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா கண்டிப்பாக அது நடக்க தான் செய்யும். அவர் ஒவ்வொரு தடவையும் சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா, பிரான் பிரேக்கர் தான் ஃபியூச்சரில் ரெசல்மேனியா மெயின் ஈவெண்ட்டை வந்து பிரான் பிரேக்கர் தான் விளையாட போகிறாரு, சாம்பியன்ஷிப் எல்லாம் அவர் தான் வரப்போகுதுன்னு. ஆக்சுவலி டபிள்யூபிள்யூடைய அடுத்த தலைவனே பிரான் பிரேக்கர் தாங்க. தலைவன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு லீடர், அந்த ரெஸ்லிங் கம்பெனி ஒரு லீடர். இப்போ 2014 இப்போ வரைக்கும் டபிள்யூபிள்யூடைய லீடராக இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா ரோமன் ரெய்ன்ஸ் தான். அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நிறைய முயற்சி பண்ணாங்க, எதுவும் முடியலை. ஆனால் 2023 அப்புறமா இவர் தான் ஃப்யூச்சர்னு சொல்லிட்டு பிரான் பிரேக்கரை டபிள்யூபிள்யூ முடிவு பண்ணி வச்சுட்டாங்க. ஏன்னா அவர் வந்து முன்னாள் டபிள்யூபிள்யூ ரெஸ்லர், இந்த டபிள்யூபிள்யூக்கு சொந்தக்காரங்க அப்படிங்கிறத காட்டிலும் அத்தன்டிக் டேலண்ட், அவருடைய டேலண்ட்டை பார்த்து டபிள்யூலாம் பார்த்தீங்கன்னா மிரண்டு போயிட்டாங்க. ஒரு 24 வயசு பையன் இப்படிலாம் சண்டை போடுவானா அப்படின்னு சொல்லிட்டு டபிள்யூபிள்யூக்கு வந்த ஆரம்ப காலத்துலேயே எல்லோரும் மிரள வச்சுட்டாரு. 24 வயசில் NXT சாம்பியன், 26 வயசில் டபிள்யூ டெபியூட்டு, இப்போ அவருக்கு 28 வயசு ஆயிடுச்சு. 28 வயசில் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறாரு. கூடிய சீக்கிரம் வேர்ல்டு சாம்பியனும் ஆயிடுவார். இவ்வளோ குயிக்காக எல்லாம் கொடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா, இவங்களோட திறமைக்கு கண்டிப்பாக கொடுக்கலாம். ஆக்சுவலி பிரான் பிரேக்கர் vs CM Punk இந்த மேட்சை வந்து நான் வந்து ரெசல்மேனியாவில் தான் நடத்துவாங்க அப்படின்னு நினச்சேன். ஏன்னா இப்போ வார் கேமில் இவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஃபேஸ் ஆஃப் நடந்திருக்கும். ரசிகர்கள் மத்தியில் அவ்வளோ பெரிய வரவேற்பு. அண்ட் பால் ஹேமன் அடிக்கடி பிரான் பிரேக்கரை பார்த்து சொல்கிற ஒரு விஷயம், நான் ரெசல்மேனியாவில் கண்டிப்பாக மெயின் ஈவெண்ட் பண்ண வைப்பேன், ஃப்யூச்சர் ரெசல்மேனியா நீ தான் அப்படின்னு. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த வருஷம் ரெசல்மேனியாவில் பிரான் பிரேக்கருக்கும் CM Punkக்கும் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். ஏன்னா CM Punkக்கு இப்போ ரோமன் ரெய்ன்ஸ் கூட மேட்ச் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு, அப்படி நடக்கும்னு நினச்சேன். ஆனால் டபிள்யூபிள்யூ பார்த்திங்கன்னா அதை முன்னக்கூட்டியே இப்போ நடத்துகிறாங்க. ஆக்சுவலி பிரான் பிரேக்கர் பார்த்திங்கன்னா 2026 ஆஃப்டர் ரெசல்மேனியாவுக்கு அப்புறம் தான் இந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்க வேண்டியது. செத்ரான்ஸ்க்கு இன்ஜுரி ஆகிடுச்சு, அதனால் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரிலாம் நடக்குது. இல்லாட்டா ரோமனுக்கும் செத்துக்கும் தான் ஸ்டோரி நடந்திருக்கும். பிரான் பிரேக்கர் சும்மா பின்னாடி கை கட்டி தான் நின்றுருப்பார். எல்லாமே செத்ரான்ஸோட இன்ஜுரினால தான் அவருக்கு கிடச்சிருக்குது. பிரான் பிரேக்கரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சது அவரோட ஸ்பியர் தாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, கோல்டுபர்க்கு ஸ்பியருக்கு டஃப்பு கொடுக்குற மாதிரி ரோமன் போட்டாரா, ரோமனுக்கு டஃப்பு கொடுக்குற மாதிரி பிரான் பிரேக்கர் போடுறாரு. எப்பா சூப்பராக ஸ்பியர் போடுவார். எனக்கு பிரான் பிரேக்கரை பார்த்து ஒரு விஷயம் அசண்டு போகிறேன்னா அவரோட ஸ்பியர் தான். அப்படியே எனர்ஜெட்டிக்காக ரன்னிங்கில் ஸ்பியர் போடுவார் பாருங்களேன், உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்கும். ரோமனுக்கே போட்டு அள்ளுவிழா வச்சார், உங்களுக்கு தெரியும்ல. அப்படிப்பட்ட பிரான் பிரேக்கர் சாம்பியன் ஆகிறது நல்ல விஷயம். டபிள்யூபிள்யூ ஃப்யூச்சரை கரெக்டாக தேர்ந்தெடுத்துருக்காங்க. இப்போ பல பேர் பார்த்திங்கன்னா பிரான் பிரேக்கரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். நான் ஒரு கதை சொல்கிறேன். 2014 போங்க, அப்போ ரோமன் ரெய்ன்ஸை நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சர் ஆஃப் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு த பிக் டாக் அப்படின்னு பேர் வச்சாங்க. இவருக்கு கூட ஒரு பேர் வச்சுருக்காங்க தெரியுமில்ல, பேடாஸ்மா. அந்த பாட்டு ஞாபகம் இருக்குது, அந்த பேரை தான் இவருக்கு வச்சுருக்கிறாங்க, பேடாஸ் பிரான் பிரேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு. பிக் டாக் ரோமன் ரெய்ன்ஸ் த ஃப்யூச்சர்னு சொல்லும்போது, ஃப்யூச்சரா இவன் ஜான்சன் அளவுக்கு வந்துடுவாரா, ஜான்சனா கிட்ட வர முடியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு சொல்லலைங்க. 2014 ஆரம்பிச்சது, 2015, 16, 17, 18, 19 வரைக்கும் சொல்லிட்டே தான் இருந்தாங்க. 5 வருஷம் ரோமன் ரெய்ன்ஸுக்கு தன்னை ப்ரூஃப் பண்ணதுக்கு டைம் எடுத்தது. அந்த காலத்துலலாம், அந்த டைம்லலாம் அவர் பல தடவை சாம்பியன் ஆகிட்டார். ஆனால் அவரை ப்ரூஃப் பண்ணதுக்கு ஆக்சுவலி இவெல்லாம் 1 மாதம் சாம்பியனாக இருப்பானா அப்படின்னு நக்கல் அடித்த கூட்டம் 1300 நாள் ஞாபகம் இருக்கா, அவ்வளோ நாள் சாம்பியனாக இருந்தார். ஸோ ப்ரூஃப் பண்ணதுக்கு டைம் அப் வேணும். ஆனால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், பிரான் பிரேக்கர் பெட்டர் தென் ரோமன் ரெய்ன்ஸ். ரோமன் ரெய்ன்ஸ் அவருக்கு நிறைய டிசீஸ் இருந்தால் ரோமன் ரெய்ன்ஸை கம்பேர் பண்ணும்போது இப்போ ரெஸ்லிங் ஸ்கில்லுன்னு ஒன்று இருக்கலாங்க. இப்போ என்னை விட 4-5 பேர் சூப்பராக பேசுவாங்க. இப்போ என்னை விட ஆனந்த் ப்ரோ நல்லா பேசுவார் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க, கரெக்ட் தான். அதே மாதிரி தான் ரோமன் பெட்டர் தென் பிரான் பிரேக்கர்.
ரோமன் ரெயின்ஸ் பெட்டர் நாட் த பிரான் பிரேக்கர். அதாவது ஒரு சில விஷயங்களில் பிரான் பிரேக்கர் ரோமனை விட சூப்பராக சண்டை போடுறாரு, ஒரு சில விஷயங்களில் ரோமன் அளவுக்கு பிரான் பிரேக்கரால் வர முடியல. ஃபஸ்ட்டு மைக் ஸ்கில்லை நான் சொல்லுவேன். பிரான் பிரேக்கர் வந்து மைக் ஸ்கில்லில் கொஞ்சம் கோட்டையை விடுறாரு, கோட்டைசாமி போக போக பார்த்தீங்கன்னா கோட்டையை நிரப்பிடுவார். ஆரம்ப காலத்தில் ரோமன் ரெயின்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போ லோகன் பால் சமீபத்தில் கையில் காப்பி அடித்து பேசினார், இந்த மாதிரி காப்பி அடித்து பேசினார், இடையில திக்கி பேசுவார், ஏன்னா ஆரம்ப காலம் தானே. ஆனால் இப்போ ரோமன் ரெயின்ஸ் கிட்ட மைக்கை கொடுத்து பாருங்க, பிச்சு உதறுவார். எக்னாலஜ் மீ அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் அரங்கத்தையே அதிர வைப்பார். பேச்சு ஒவ்வொன்றும் முத்தாக இருக்கும். ரோமன் ரெயின்ஸோட ஸ்பீச்சை கேட்டு நம்மளே பார்த்தீங்கன்னா மயங்கி போய் இருக்கலாம். அதுவும் இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டாக, அதாவது போன வாரம் அதில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார், அது உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்கும். கமெண்ட்ரி அடிச்சது, உங்கள் கோடி ரோட்ஸை பார்த்தும் சிஎம் பாங்க பார்த்தோம், உங்கள் ஷோல்டரில் இருக்கிற அந்த டைட்டில் ஏன் ஷோல்டரில் இருக்க அளவுக்குலாம் பெருசாக இல்லை அப்படிங்கிற ஒத்த வார்த்தை பேசியிருப்பார். மை ஸ்கில்லாம் சூப்பராக பேசுவார். அதே மாதிரி பிரான் பிரேக்கருக்கு போக போக கற்றுக்குவார். அண்ட் ரெஸ்லிங் ஸ்கில்லை பற்றி சொல்கிறோன்னா பெட்டர் தென் ரோமன் ரெயின்ஸ். இவரோட ஆக்சுவலி இவர் வந்து ஸ்பீடு நல்லா இருக்குதுங்க. அந்த ஸ்பீடு டெக்னாலஜிக்கு இருக்குல்ல, அங்கேருந்து இங்கே வர போய் ஒரு ஸ்பியர் போடுறாரு, ஸ்பீடாக போடுறாரு, அதை வேறு லெவலில் போடுறாரு. மக்கள் மத்தியில் இந்த ஸ்பியர் வந்து வலிக்கும் அப்படிங்கிற மாதிரி தோண வைக்குது. நம்ம பிக் ஷோ அடி மாதிரியோ அல்லது சாண்டரோ மாதிரி அடி மாதிரியோ இதெல்லாம் வலிக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் தோண வைக்கல. இந்த ஸ்பிளாஷ் எல்லாம் போடுறாங்களா, சும்மா மேலேருந்து குதிக்கிறாங்க. ஆக்சுவலி அப்படி ஸ்பிளாஷ் போடும்போது டாமினிக்லாம் போடுறாரு, ரேமஸ்டோரியோ போடுறாரு, ரிக்கோஷி நிறைய பேர் போடுறாங்க. அப்படி ஸ்பிளாஷ் போடும்போது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கணும்ல மேலே குதிக்கணுக்கு தான் அடி அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் இதை பார்க்கும்போதே வயிறு போச்சுடா, என்ன ஒரு ஸ்பியர் அப்படிங்கிற மாதிரி தான் பிரான் பிரேக்கர் ஸ்பியர் போடுறாரு. பிரான் பிரேக்கரோட ஸ்பியர் பார்க்கறதுக்கும் நல்லா இருக்குது, ரசிகர்களையும் கவனமும் இருக்குது, இதெல்லாம் பண்ணுது. சரி, அப்போ ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை சிஎம் பங்கிட்டு வந்து பிடிக்க வரான்னு கேட்டிங்கன்னா WWE வந்து ஒரு மாதம் இருக்குது. ஆக்சுவலி இவங்க எதை டெவலப் பண்ணுறாங்கன்னா, லாஸ்ட் இயர் எப்படி சிஎம் பங்குக்கும் நம்ம ரோமன் ரெயின்ஸுக்கும் ஒரு மேட்ச், சிஎம் பங்குக்கும் சித்ரான்ஸுக்கும் ஒரு மேட்ச் ரா நெட்ஃப்ளிக்ஸ்னு நடக்கும்போது அது 1 மந்த்துக்கு முன்னாடியே புக் பண்ணிட்டாங்க. சர்வீஸஸுக்கு அடுத்த வாரமே புக் பண்ணிட்டாங்க. ஆனால் அதுக்கு கேப் அப்படிங்கிறது 1 மந்த் இருக்குது. அந்த ஒரு மாதமே இவங்களுக்குள்ள இருக்கிற ஸ்டோரியை டெவலப் பண்ணாங்க. அதே மாதிரி தான் WWE பார்த்தீங்கன்னா ஜான்வரி 5ஆம் தேதி நடக்க போகிற மண்டே நைட்டா ஒரு பிக்கர் தன் ஒரு மண்டே நைட்டா பெருசாக இருக்க போகுது. ரோமனாக வருவாரா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரோமன் வருவார். ஏன்னா அது வந்து ரா நெட்ஃப்ளிக்ஸோடைய முதல் இயர் ஆனிவர்சரி, ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி. அந்த மண்டே நைட்ரா வரலாற்றில் திருப்பி போட போகிற ஒரு மண்டே நைட்டாக இருக்க போது, ஒரு பெரிய மூமெண்ட்டாக இருக்க போகுது. இப்போ சமீபத்தில் ஒரு ரா பார்த்தோம், அதே மாதிரி ஒரு பெரிய ராவாக இருக்க போகுது. ஸோ அதுக்கு ப்ராக் லெஸ்னர் கூட வரலாம். அந்த ராவில் தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்புக்காக மோதுறாரு. அப்படி மோதும் பட்சத்தில் இது அவருடைய ஃபஸ்ட் அட்டெம்ப்ட். அதுக்குள்ளே WWE இன்னும் நாட்கள் இருக்குது, ஒரு மாதம். அந்த ஒரு மாதத்தில் பிரான் பிரேக்கரை எப்படி டெவலப் பண்ண போகிறாங்கன்னு தெரில. மேபி இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக காட்டினாங்கன்னா சிஎம் பாங்கை வீழ்த்தி ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகிறதுக்கு தகுதி இருக்குது. இல்லை இது ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் தானே, இதில் தோக்க வைக்கணும்னு நினச்சாங்கன்னாலும் தோக்க வைக்கலாம். ஏன்னா இப்போ சமீபத்தில் ஒரு மிஸ்ட்ரி மேன் அப்படின்னு ஒருத்தரை காட்டியிருப்பாங்க, அவர் யாருன்னு ரிவீல் பண்ணார். அதை வச்சு கூட பிரான் பிரேக்கரை வின் பண்ண வைக்கிறதுக்கு WWE ட்ரை பண்ணலாம். ஆனால் இந்த நாட்கள் இருக்குது, ஒரு மாதம் இருக்குது. இந்த ஒரு மாதத்தில் சிஎம் பாங் எப்படி டஃப்பாக இருக்காரு, பிரான் பிரேக்கர் எப்படி டஃப்பாக இருக்காரு, அண்ட் டக்குன்னு கொடுத்துடுறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஆதாகப்பட்ட ரோமன் ரெயின்ஸே, இப்போ நீங்கள் ரோமன் ரெயின்ஸ் வேர்ல்டு சாம்பியன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கெத்தாக சொல்கிறோம், 6 தடவை வேர்ல்டு சாம்பியன். அப்படிப்பட்ட ரோமன் ரெயின்ஸே 2014 ராயல் ரம்பா வெற்றி பெற்று ரசல்மேனியாவில் பிராக் லெஸ்னர் கூட மோதும் போது முதல் மேட்சே அவருக்கு தோல்வி. உங்களுக்கு தெரியும், முதல் மேட்சே அவருக்கு தோல்வி. 2வது மேட்ச்சில் ஒரு 5 நிமிஷத்தில் அவர்கிட்ட இருந்து டைட்டில் பிடிக்கிட்டானுங்க. 3வது தடவை ஒரு சாம்பியன் ஆகும்போது வெறும் 30 நாள் கூட ஒரு சாம்பியனாக இல்லை, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பா வச்சு அதில் ட்ரிபிள் எச் வந்து வின் பண்ணிட்டார். இப்படி ரோமன் ரெயின்ஸ்க்கே பல சறுக்களுக்கு அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா இந்த சொன்ன 1300 நாள்லாம் வந்துருக்குது. அந்த மாதிரி பிரான் பிரேக்கருடைய ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்டு அதில் வெற்றி பெற்றாலும் சரி தோல்வி பெற்றாலும் சரி அது பெரிய விஷயந்தான். ஸோ பிரான் பிரேக்கர் த ஃபியூச்சர் ஆஃப் த ரெஸ்லிங் கம்பெனி, அதாவது அடுத்த ரோமன் ரெயின்ஸா 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி அடுத்த ஜான்சனான்னு சொல்லி ரோமன் ரெயின்ஸை சொன்னோம், ஜான்சனாக்கு முன்னாடி அடுத்த ஸ்டோன் கோல்டு ஆவிக்ஸ் இவன் தான் அப்படின்னு சொன்னோம், ஸ்டோன் கோல்டுக்கு முன்னாடி அடுத்த ஹல்க் ஹோகன் இவன் தான் அப்படின்னு சொன்னோம். அந்த மாதிரி இப்போ அடுத்த ரோமனாட்டு வந்து நிற்கிறாரு பிரான் பிரேக்கர். இதுக்கு தகுதியான ஆளா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். எனக்கு நான் பிரான் பிரேக்கரை பார்த்து சொல்லணும்னா 10க்கு 10 கொடுப்பேன். மை ஸ்கில்லை மட்டும் தான் டெவலப் பண்ணணும். ரஸ்லிங்கில் பிச்சு உதறாரு, ஏன் சொல்ல முடியாது. அடுத்த 5 வருஷத்தில் எப்படி ரோமன் ரெயின்ஸ் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கோமோ, பிரான் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்க போகிறோம்.